அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 9, 2026 தை மாதம் 27ஆம் நாள். ஒரு சுறுசுறுப்பான திங்கட்கிழமை. விடுமுறை முடிஞ்சு புது வாரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம தொடங்குகிறோம். இன்னைக்கு மனோகரக்காரன் சந்திர பகவானோட அருளால் எந்த ராசிக்காரர்களுக்கு மனத்தெளிவு பிறக்கும்? உத்தியோகத்தில் யாருக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும்? வாரத்தோட முதல் நாளே சந்திராசிரமத்தில் மாட்டிக்கிட்ட அந்த ராசி இது. வாங்க 12 ராசிக்கான துல்லியமான பலன்களை இப்போது பார்க்கலாம். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்களை குறித்து பார்ப்போம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய பயணங்களை தவிர்த்திடுங்க. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அஷ்டமி காலை 12:30 மணி வரை, பின் நவமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை 5:30 மணி வரை, பின் அனுஷம். சந்திராசிரமம் இன்று ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது. எனவே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களை குறித்து விரிவாக பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். கடந்த சில நாட்களாக இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ரிஷபம் இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் நீடிப்பதால் நிதானம் மிக அவசியம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடுவதை தள்ளி வைப்பது நல்லது. மிதுனம் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராசிரமம் தொடங்குவதால் காலையிலேயே சுறுசுறுப்பாக வேலைகளை முடித்து விடுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கடகம் ராசிநாதன் சந்திரன் வலுவாக இருப்பதால் இன்று உங்கள் எண்ணங்கள் யாவும் பலித்தமாகும். புதிய திட்டங்களை தொடங்கலாம். வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள். சிம்மம் இன்று உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் நாள். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கன்னி பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். துலாம் இன்று நீங்கள் எதை செய்தாலும் ஒரு தனி மிடுக்குடன் செய்வீர்கள். வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் கைகூடும். தாயார் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். விருச்சிகம் தைரியமாக முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். குறுகிய கால பயணங்களால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிவுரைகள் தென்படும். தனுசு இன்று உங்கள் பேச்சிற்கு மதிப்பிருக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பணவரவு எதிர்பார்த்ததை விட திருப்திகரமாக இருக்கும். மகரம் இன்று உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பதால் எதிலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. கும்பம் இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். சுப காரியங்களுக்காக பயணம் செய்ய நேரிடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். மீனம் இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். இன்று திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது மனக்குழப்பங்களை தீர்த்து நிம்மதியை தரும்.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ராசி என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் அருளால் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.